இன்றைக்கு இந்தியா முழுமைக்கு விவசாயிகள் என்பது கொத்தளித்து போய் கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகள் என்பது இன்றைக்கு அவர்களுடைய கோபத்தின் உச்சத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். வெளிநாட்டிலிருந்து மக்காச்சோளம், சோளம், இந்த மாதிரியான உலர் பொருட்கள், ஆப்பிள், இந்த மாதிரியான பொருட்கள் அமெரிக்காவிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்திய சந்தையை ஆக்கிரமித்த வண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறது. தோழர்களே, இன்றைக்கு விவசாயிகள் அவருடைய பொருட்களை சந்தையிலே விற்க முடியல. அப்படிப்பட்ட சூழல் என்பது உருவாகக்கூடிய அளவிலே மோடி என்பது ட்ரம்புக்கும் அவருக்கு என்ன உறவு என்பது உங்களுக்கே தெரியும். இந்த இடைப்பட்ட காலத்திலே ஒரு 30 லட்சம் பக்கங்கள் கொண்ட ஐன்ஸ்டைன் ஆவணங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆவணம் என்பது வெளிவந்திருக்கிறது. அதில் நம்முடைய பிரதமருடைய பெயரும் இருப்பதாக சொல்லுகிறார்கள். அவன் எப்படி மோடிக்கு இவருக்குமான உறவு என்பது உங்களுக்கு தெரியும். அப்படி அவருடைய தனிப்பட்ட உறவுக்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய 80 கோடி விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை காவு கொடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை நம்முடைய பிரதமர் மேற்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இதற்காக மேலும் நீங்க பாத்தீங்கன்னா, இன்றைக்கு நம்முடைய நாட்டிலே விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் என்பது வழங்கப்படுகிறது. கிராமத்திலே 100 யூனிட் தொடராக இருந்தா நம்ம அந்த வீடுகளுக்கு இலவச மின்சாரம், இப்படி குடிசைகளுக்கு இலவச மின்சாரம், இப்படி பல்வேறு திட்டங்களை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். உரிமைகளை சலுகைகளை. அது இன்னைக்கு என்ன நிலைமை? மின்சார திருத்த சட்டம் 2025 என்பதை கொண்டு வந்து விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் என்பது வழங்கப்பட மாட்டாது, குடிசைகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்பட மாட்டாது. இப்படி நாம் இன்று ஒவ்வொன்றையும் இன்றைக்கு அமல்படுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கை. மறுபுறத்தில் பார்த்தீங்கன்னா வங்கிகளை தனியார் மயமாக்கக்கூடிய நடவடிக்கை, டிரான்ஸ்போர்ட்டை தனியார் ஒப்படைத்தாகிவிட்டது. கிட்டத்தட்ட ஒரு 50% டிரான்ஸ்போர்ட். இப்படி இன்றைக்கு ஒவ்வொரு அரசு துறை, பொதுத்துறை நிறுவனங்கள் என்பது இன்னைக்கு காவு கொடுத்த வண்ணமாக இருக்கிறது. இன்னைக்கு அரசு துறை நிறுவனம்னா ஒரு ஆபீஸ போயாச்சுன்னா அங்க அவுட் சோர்சிங்ல தான் எம்ப்ளாயி இருப்பான். ஆனா அவன் ஒரு டேபிள்லாம் போட்டு டேபிள்ல இருப்பான். அவன் யாருன்னா அவருக்கு முதலாளி வேற ஒரு ஆளா இருக்கும். அரசு நியமனம் செய்யக்கூடிய நபராக இருக்க முடியாது. இப்படிப்பட்ட இந்த கொள்கைகளுக்கு எதிராக இந்தியாவிலே இருக்கக்கூடிய தொழிலாளர்களும் மத்திய மாநில அரசு ஊழியர்களும் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களும் இவர்களோடு சேர்ந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகளும் இணைந்துதான் இன்றைக்கு இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அடுத்த கட்டமாக தலைநகர் நோக்கி இந்த போராட்டம் என்பதை விரிவுபடுத்தும். நம்முடைய பிரதமர் அவர்கள் அவருடைய கால்களியை விட்டு ஓட வேண்டிய ஒரு சூழலை உருவாக்கிவிடும். இதற்கு இடையிலே பிரதமர் என்னன்னா, நாங்க மக்களுடைய ஆதரவு பெறுவதற்காக இந்து கிறிஸ்டின் என்ற மக்களை பிளவுபடுத்தி வெறுப்பு அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறார். நான் சொல்லப்பட்ட பிரச்சனைகளிலே இந்து சகோதரர்களும் பாதிக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களுக்காக ஒரு சலுகையை உரிமையை கொடுப்பார் என்றால் அதுவும் கிடையாது. ஆகவே தான் நாங்கள் வருங்காலங்களில் நடத்தக்கூடிய போராட்டங்களுக்கும் நீங்கள் அனைவரும் ஆதரவு தர வேண்டும் என்ற இந்த நேரத்திலே வேண்டி விரும்பி கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக